ஃபார்முலாஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஆசிலேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா? நியூமெரிக்கல்ஸ். சார் பண்ணோம் சார். ஓகே, இப்போ நம்ம லாஸ்டா இன்னைக்கோட முடிச்சிடலாம் ஆசிலேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A particle executes simple harmonic motion. அப்ப அந்த பொருள் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கு. A particle executes simple harmonic motion of amplitude 25 cm and time period 3 seconds. இப்ப இதுல வந்து ஆம்ப்ளிடியூட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய வீச்சு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா 25 சென்டிமீட்டர் மற்றும் அலைவு காலம் கொடுத்திருக்காங்க. மற்றும் அலைவு காலம் 3 செகண்ட். டைம் பீரியட் amplitude 25 centimeter and time period is 3 seconds. What is the minimum time required for the particle to move between the 2 points 12.5 centimeter? அப்ப 12.5 centimeter இடப்பெயர்ச்சியை அடைய 12.5 சென்டிமீட்டர் இடப்பெயர்ச்சியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. The object is a simple harmonic motion of amplitude 25 centimeter and time period is 3 seconds. If it attains the displacement is 12.5 centimeter, what is the time taken அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன கொடுத்திருக்கான்னு எடுத்து எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிடும். என்ன கொடுத்திருக்காங்க? டைம் பீரியட் கொடுத்திருக்காங்க, ஆம்ப்ளிடியூடும் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆம்ப்ளிடியூட் A is equal to 25 சென்டிமீட்டர் கொடுத்துரு. சென்டிமீட்டர்லயே வச்சுப்போம், ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. 25 சென்டிமீட்டர் கமா அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? டைம் பீரியட் கொடுத்திருக்காங்க. T is equal to 3 செகண்ட். செகண்ட் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கப்பா? டிஸ்பிளேஸ்மென்ட் சார். ஓகே, y ன்னு எடுத்துக்கலாமா? 12.5 சென்டிமீட்டர். இப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? டைம் கால்குலேட் பண்ணணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா பாருங்க. 25 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மாத்தணும்பா. ஆனா இங்க கொஞ்சம் கேன்சல் ஆகும், அதுக்காக நான் இது யூஸ் பண்ணல. ஓகே, இப்ப நம்மளுடைய ஃபார்முலா தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா y is equal to a sin omega t. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த டைம் கேட்டிருக்காங்க. ஒமேகா கொடுத்திருக்காங்க, a கொடுத்திருக்காங்க, y கொடுத்திருக்காங்க, ஆனா ஒமேகா கொடுக்கல. அப்போ ஒமேகா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஏதாவது ஃபார்முலா தெரியுமா? ஒமேகா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? குட், சூப்பர். அப்ப ஒமேகா is equal to 2 pi by t எடுத்துக்கலாம். அப்ப நம்மளுக்கு தெரியும் 2 pi by divided by 3 seconds இருக்கு, அதனால பிரச்சனை 2 pi by 3. அப்ப நம்மளுக்கு கிடைச்சிச்சு ரேடியன் பர் செகண்ட். அப்ப அடுத்தது ஒமேகா கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணோம்? நம்மளுக்கு அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா பாருங்க. அப்ப 12.5 சென்டிமீட்டரே இருக்கட்டும். 12.5 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு
ஆம்ப்ளிடியூட் எவ்வளவு இருக்கு 25 சென்டிமீட்டர் சைன் ஒமேகா டி எவ்வளவு கொடுத்திருக்கு 2π/3 இன்டு டைம். அப்ப நம்மளுக்கு இந்த சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும். இப்ப நம்ம என்ன எழுதலாம் அடுத்தது 1/2 எடுத்துக்கலாமா? அப்படியே எடுத்துக்க பாருங்க. 12.5 divided by 25 is equal to அப்படியே எடுத்துங்க sin 2π/3 into time taken. அப்ப இதையும் கேன்சல் பண்ணா என்ன 1/2 கரெக்டா பாருங்க. கரெக்ட் தானே? அப்ப நம்மளுக்கு sin 2π/3 into time is equal to 1/2 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஏதாவது இருக்கா பாரு, சப்ஸ்டிட் பண்ணலாமா? எடுப்பா, ஏதாவது சொல்லுப்பா. இப்ப சைன் வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா தம்பி கவனிக்கிறீங்களா? இல்ல அமைதியா இருக்கீங்க? அப்ப நம்மளுக்கு பாருங்க 2π/3 into time அப்படியே எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா சைன் இந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா 1/2 60. அப்ப π/6 எழுதிக்கலாமா பாருங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 2π/3. சார் 1/2 எப்படி சார் வந்துச்சு? 5 தானே சார் வருது? எதுப்பா? என்னமா? 25யும் 125யும் கேன்சல் பண்ணா 5 வருது சார். 12.5மா? எத்தனை 12.5மா? 2 12.5 இருக்குமா இல்லையா 25ல? எஸ் சார். ஆமாமா, அவ்வளவுதான். வேற என்ன? இந்த சைன் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்திருக்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. எந்த இடத்துல 1/2 இருக்கு? 5/6ல. சார் நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணேன் சார். எனக்கு 5 வருது சார் ஆன்சர். எதுமா 12.5ஆ? எப்படிமா 5 வரும்? 25மா? எத்தனை 25மா? 12.5 பாருங்கம்மா. நீங்க 12.5 550 என்னது 1 ஆயிடும். 12 எவ்வளவு? 24. 1/2 தான் சார் வருது. 25 தான்மா வரும். 5/2. ஓகே சார். அப்ப 2π/t is equal to π/6 எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப t is equal to இந்த பை கேன்சல் ஆயிடும். அப்ப நம்ம t is equal to என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த t மட்டும் இப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? 3/12 ஆயிடுமா? இப்ப 3/12 இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா 1/4 செகண்ட்ஸ். அவ்வளவுதான் பாருங்க மெத்தட். அப்ப நம்மளுக்கு t கால்குலேட் பண்ண. பட் t is equal to 1/4 செகண்ட்ஸ். ஈஸியா பாருங்க, சிம்பிள் தானே? கொடுத்திருக்கிறத வச்சுட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்தது இன்னொரு ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க பாருங்க. The shortest distance traveled by the particle executing the simple harmonic motion from the mean position in 2 seconds is equal to √3/2. ஓகே, அந்த பொருளானது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஏற்படுத்துகிறது. அது 2 செகண்ட் என்ற காலத்தில்
2 செகண்ட் என்ற காலத்தில் is equal to okay √3/2 மடங்கு √3/2 மடங்கு வீச்சு அளவு இடப்பெயர்ச்சி அடைகிறது. இடப்பெயர்ச்சி அடைகிறது. எனவே அதனை அடைய எவ்வளவு அலைவு காலம் எடுத்துக்கொள்ளும். எனவே அதனுடைய அலைவு காலம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதனுடைய அலைவு காலம் நீங்களே சொல்லுப்பா, என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுப்பா, சொல்லுங்க. டைம் கொடுத்துருக்காங்க சார். ஓகே, டைம் ஸ்மால் t is equal to 2 செகண்ட். அடுத்தது டிஸ்பிளேஸ்மென்ட் சார். டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? y is equal to √3/2 சார். √3/2 படிங்க. a சார். a into a அவ்வளவுதான். என்ன கால்குலேட் பண்ணோம்? டைம் பீரியட கால்குலேட். ஓகே, அடுத்தது சார் இது மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்க ஃபார்முலாஸ் ஒரே ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரிஞ்சு y is equal to a sin omega t. சப்ஸ்டிட் பண்ண பார்க்கலாம். சொல்லுடா, √3/2 நீங்களே இது போடணும். நான் போட்டுட்டு இருக்கேன். y is equal to sin of 2π/t டைம் வந்து 2 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம் பாருங்க, ஏவும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரூட் போட சொல்லுப்பா சேர்க்கிறோம். √3/2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் sin 4π/t. ஓகே, இப்ப இந்த சைன் அதே கான்செப்ட் தான். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 4π/t அப்படியே வச்சுக்கிறேன். therefore அடுத்தது நம்மளுடைய sin inverse of √3/2 எவ்வளவுப்பா? sin inverse of √3/2 எவ்வளவு வரும் பாருங்க. 5/3 ஆன்சர். இல்லம்மா, எந்த ஆங்கிள் வரும்? 60 டிகிரி சார். 60. ஓகே, குட், சூப்பர். 5/3 ன்னு சொன்னீங்களா? குட், சூப்பர். is equal to 5/3. குட். அப்ப நெக்ஸ்ட் இந்த பையும் கேன்சல் ஆயிடும். இப்ப அடுத்த ஃபார்மேட் therefore t இந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். அப்ப t is equal to இந்த t இந்த பக்கம் எடுத்துட்டு போறோம் 4 × 3 12 செகண்ட்ஸ். எழுதிக்கலாமா? டவுட் இருக்கா பாருங்க. ஓகேப்பா, நான் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நான் போடுறேன் பாருங்க. இந்த கான்செப்ட் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் சார். sin inverse 1 √3/2 என்ன சார்? எவ்வளவுமா இருக்கு sin inverse? அப்ப sin inverse √3/2 அப்படின்னு சொன்னா √3/2 எந்த ஆங்கிள் இருக்குப்பா? 60 டிகிரிங்க சார். அப்ப வந்து 60 டிகிரி என்ன எழுதலாம்? 180/3 எழுதலாமா? நம்மளுக்கு என்ன ஆகும்? 180/3 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 60 டிகிரி. எழுதிக்கலாமா? கரெக்டா?
Yes, sir. ஓகே. Yes, sir. அடுத்தது பாருங்க, ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூமரிக்கல்ஸ் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம சில இடத்துல நம்ம வந்துடும். சீரியல் நம்பர், டைம் டேக்கன். நல்லா பாருங்க, இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் டேக்கன் இது கொஞ்சம் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் சொல்லணும். டைம் டேக்கன். ஃபேஸ்னா கட்டம், ஃபேஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட், அடுத்தது இதனால் நடக்கக்கூடிய வெலாசிட்டி, அடுத்தது முடுக்கம் ஆக்சலரேஷன், நெக்ஸ்ட் பொட்டன்சியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. அந்த பொட்டன்சியல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. அந்த அலை ஃபர்ஸ்ட் இருக்கும் பொழுது 0ல இருக்கு. இப்படி இருக்குப்பா, அந்த அலை இப்படி போயிட்டு இருக்கு. சிம்பிள் ஹார்மோனிக் 0, அடுத்து T π/12 அப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப 0ல இருக்கு. அதனுடைய கட்ட வேறுபாடு சுழியில் இருக்கும். சிம்பிள். அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா y = 0ல இருக்கும். அப்ப y = 0ல இருக்கும் பொழுது அது மேக்சிமம் வெலாசிட்டி a ஒமேகான்னு கிடைக்கும். அந்த ஆக்சலரேஷன் சுழி மதிப்பை அடையும். பொட்டன்சியல் எனர்ஜியும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா சுழி மதிப்பை அடையும். நல்லா பாத்துக்கோ, இதுல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, எது சுழி மதிப்பை அடையுதுன்னு பாத்துக்கோ. கைனெட்டிக் எனர்ஜி கண்டிப்பா மேக்சிமம்ல இருக்கும், ஏன்னா வெலாசிட்டி இருக்கு, அதனால கைனெட்டிக் எனர்ஜி மேக்சிமம். அப்ப கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 மேக்சிமம் ω² a². டோட்டல் எனர்ஜியும் இருக்கும். கண்டிப்பா டோட்டல் எனர்ஜி என்ன இருக்குன்னா கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டோட்டல் எனர்ஜி இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. therefore total energy is equal to 1/2 m into ω² a². இது எல்லாமே நீ படிச்சிருப்பீங்க, ஆமா தானே? இது எல்லாமே படிச்சிருக்கும் தான் தம்பி? Yes, sir. ஓகே. இப்ப செகண்ட் ஒன், டைம் கொடுத்திருக்காங்க. டைம் T/12. T/12ல கொஸ்டின் பாரு, நல்லா பாத்துக்க. T/12ல எவ்வளவு ஃபேஸ் அடையும் அப்படின்னு சொன்னா π/6. தீட்டானுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னா π/6. எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னா y = a/2. இதெல்லாம் ஒவ்வொன்றா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், பாத்துக்கங்க. T/12ல π/6. அப்ப கொஸ்டின்ல கேக்குறாங்க, ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வீழ்ச்சியை போல ஒரு 1/2 மடங்கு இருந்தது அப்படின்னு சொன்னா எவ்வளவு காலத்தை அடைந்திருக்கும் T/12. இப்பதான் படிச்சோம். அதனுடைய ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் π/6. இப்ப அடுத்தது அதனுடைய வெலாசிட்டி எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா √3/2 a ω. அதனுடைய முடுக்கம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா 1/2 a ω². பொட்டன்சியல் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? இதெல்லாம் நம்ம இப்ப எக்ஸ்ட்ரா படிக்கிறோம், ஒர்க் அவுட் பண்ண போறோம். நல்லா பார்த்தோம். பொட்டன்சியல் எனர்ஜி எவ்வளவு சார் இருக்கு? கண்டிப்பா இங்க பொட்டன்சியல் எனர்ஜி இருக்கும். அப்போ பொட்டன்சியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/8 m ω² a². நல்லா பார்த்துக்கோ. கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளவு சார் இருக்கும்? அதே கான்செப்ட் தான் இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்க, இது 1/8. அது இது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சும்மா ஒரு இது பார்த்துக்கோ. 3/8 இன்டு 1/2. உனக்கு அப்புறமா புரியும் பாரு. எல்லாம் ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லிடுவீங்க இதுக்கு இதனுடைய ஆன்சர் எதுன்னு சொல்லிடுவீங்க. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. therefore டோட்டல் எனர்ஜி கண்டிப்பா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அப்ப டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 m ω² a². எழுதிக்கலாமா? பாருங்க பாருங்க.
டைம் t/2 இருக்கும் பொழுது அதனுடைய ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளவு? கட்ட வேறுபாடு π/6. அதனுடைய இடப்பெயர்ச்சி a/2. அதனுடைய வெலாசிட்டி அதனுடைய திசை வேகம் √3/2. அதனுடைய முடுக்கம் 1/2. பொட்டன்ஷியல் எனர்ஜி 1/8. அங்க 3/8. அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். t/12 டைம்ல அப்ப t/8 இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனால தான் t/8 டைம்ல அதனுடைய கட்ட வேறுபாடு π/4. அதனுடைய இடப்பெயர்ச்சி y is equal to a/√2. அதனுடைய திசை வேகம் 1/√2 a ஒமேகா. பாருங்க, இந்த 2னா இங்க 2 இங்க 2 இருக்கும். மற்றது நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முடுக்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 1/√2 a ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். அதனுடைய நிலையாற்றல் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா அந்த ஃபார்மேட்ல பாருங்க. therefore potential energy is equal to 1/2. நல்லா பாருங்க, 1/4 சாரி. இப்ப எல்லாம் ஆயிடுச்சு பாருங்க. 1/2 என்னவாயிடுச்சு? 1/4 ஆயிடுச்சு. m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர். கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளவு சார் இருக்கு? therefore கைனெட்டிக் எனர்ஜி is equal to 1/4 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர். அடுத்தது டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. அப்ப டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர். நல்லா பார்த்துக்குங்க. இதுல பாருங்க எல்லாமே சமநிலை அடைஞ்சிருக்கும். பாருங்க, t/8 என்ற காலத்தை அடையும் பொழுது அதனுடைய கட்ட வேறுபாடு π/4. அதனுடைய இடப்பெயர்ச்சி a/√2. பாருங்க, திசைவேகம் முடுக்கம் சமமா இருக்கு. பாருங்க, 1/√2 1/√2. அந்த திசைவேகம் முடுக்கம் சமமா இருந்துச்சுன்னா நிலையாற்றலும் சமமா, நிலையாற்றல் இயக்காற்றல் சமமா இருக்கும். நிலையாற்றல் 1/4, இயக்காற்றல் 1/4. நெக்ஸ்ட் காலம் எவ்வளவு இருக்குன்னா t/4 அப்படியே t/6 இருக்கு. அதனுடைய கட்ட வேறுபாடு π/3. அதனுடைய இடப்பெயர்ச்சி எனக்கு கிடைச்சிருக்கு √3/2 ஆம்ப்ளிடியூட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே மாறும். பாருங்க, இந்த இது அப்படியே மாறும். பாருங்க, a/2 இருந்துச்சுன்னா இங்க √3/2 மாறிடும். இங்க பாருங்க, இது இருந்துச்சுன்னா இந்த இது அப்படியே மாறிடும். பாருங்க, திசைவேகமும் இது பாருங்க 1/2 a ஒமேகா. இது அப்படியே இப்படி மாறிடும் √3/2 a ஒமேகா ஸ்கொயர். அப்படியே பொட்டன்ஷியல் எனர்ஜி அதே மாதிரி. பொட்டன்ஷியல் எனர்ஜி is equal to 3/8. 1/2 அது கைனடிக் எனர்ஜி விட்டுருங்க. 3/8 அப்படியே வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர். கைனெட்டிக் எனர்ஜி அப்படியே இந்த பக்கம் மாறிடும். therefore கைனெட்டிக் எனர்ஜி is equal to 1/8 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர். இதனுடைய டோட்டல் எனர்ஜி எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா therefore total energy is equal to 1/2 m into ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. நல்லா கவனிச்சு டைரக்டா நான் கொடுத்துட்டு இருக்கேன்பா, பாத்துக்குங்க. அடுத்தது π/6 கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா t/6ல இருந்து அடுத்தது பார்த்தோம் லாஸ்டா நம்மளுக்கு t/4. காலம் t/4 இருக்கும் பொழுது கட்ட வேறுபாடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா π/2 இருக்கும். அந்த டைம்ல y is equal to a இருக்கும். கரெக்டா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல போயிட்டு இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல போகும் பொழுது திசைவேகம் சுழி மதிப்பை அடையும். முடுக்கம் மேக்சிமம் முடுக்கம் அடையும் a ஒமேகா ஸ்கொயர்.
potential energy எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா potential energy is equal to 1/2 m omega square a square இருக்கும். kinetic energy இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கும் சுழி மதிப்பை அடையும் 0 ஆயிடும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நம்மளுக்கு டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ண போறோம். therefore total energy is equal to 1/2 m into omega square a square. இந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பாருங்க. இது நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே பாருங்க. சுழி நல்லா பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சுழி t/4. இது ரெண்டத்தையும் அப்படியே மாத்திக்கோ. t/12 t/6 ரெண்டையும் என்ன பண்ணலாம் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் அப்படியே மாத்தி மாத்தி எழுதிக்க போறீங்க. t/8 எல்லாம் சமநிலை அடையும். புரிஞ்சா பாருங்க. கரெக்டா இது மனப்பாடம் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கலாம். டைம் அதாவது வந்து காலம் எடுத்துக்கொள்ளும் காலம் சுழி மதிப்புக்கும் t/4க்கும் அப்படியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெலாசிட்டி வந்து மேக்சிமமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க இங்க 0வா இருக்கும். அப்படியே பாருங்க அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடிஞ்சிருச்சு. t/12ம் t/6ம் t/12ம் t/6ம் அப்ப அதே மாதிரிதான் அங்கேயும் அதே மாதிரிதான் வெலாசிட்டி அப்படியே மாத்திக்குங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி மாத்திக்குங்க. லாஸ்டா நிலையா இருக்கிறது t/8 எல்லா நிலைக்கும் சமநிலை. டவுட் இருக்கா பாருங்க. எழுதிக்கலாமா? கொஞ்சம் பாருங்க. எதனா டவுட் இருந்தா பாருங்க. ஈஸியா நீங்க கண்டிப்பா எக்ஸாமுக்கு போயிட்டு இது பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாரு கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க √3 மடங்கு வீச்சு a is equal √3 மடங்கு வீச்சு அடையும் பொழுது அப்ப a is equal to எங்கடா இருக்கு √3 மடங்கு வந்து வீச்சு அடையும் பொழுது அதனுடைய கட்ட வேறுபாடு கேட்டாங்கன்னா π/6 அது அடையும் காலம் எடுத்துட்டோம்னா t/6 அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுடைய வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே எதனா டவுட் இருக்கா பாருங்க. நம்மளுக்கு t/6 நம்மளுக்கு கிடைக்கும். t is equal to t/2t கிடைக்கும். அப்ப இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு t is equal to 12 seconds நம்மளுக்கு கிடைச்சிடும். இங்க அளவு காலம் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. ஓகே இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு டைப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். வேற ஏதாவது சப்ஸ்டிட் பண்ணலாம். இதுல வந்து ஓகே இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. கேட்டுடலாம். இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் கேட்பாங்களான்னா கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான். கண்டிப்பா கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. கேட்க சான்சஸ். A body of mass m attached to the spring which is oscillating with the time period 4 seconds. A body of mass. Okay. m நிறை கொண்ட m நிறை கொண்ட பொருள் m நிறை கொண்ட பொருள் சுருள்வில்லில்
சுருள்விலில் தொங்கவிடப்பட்டிருக்கு. தொங்கவிடப்பட்டிருக்கு. அதனுடைய அலைவு காலம் அதனுடைய அலைவு காலம் அதனுடைய அலைவு காலம் 4 seconds. If the mass of the body is increased by 4 kilogram, இப்போது நிறையானது increased by 4, நிறையானது 4 கிலோகிராம் அளவு உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்படும் பொழுது அலைவு காலம் அதனுடைய அலைவு காலம் உயர்த்தப்படும் போது அலைவு காலம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2 seconds. எனவே m நிறையை கண்டுபிடிக்கும். m என்ற நிறை m நிறையின் அளவு. அப்ப பாருங்க, m mass அதாவது a body of mass attached to a spring which is oscillating with the time period 4 seconds. If the mass of the body is increased by 4 kilogram, its time period is increased by 2 seconds. 2 seconds. அடுத்தது உங்களுக்கு உயர்த்தப்படும் time to 2 seconds. Determine the value of initial mass. போர்க்காம உயர்த்தப்படும் பொழுது அலைவு காலம் ஓகே இப்படி இருக்குப்பா. இப்ப நிறைய கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சார் இது மாதிரி இருந்துச்சுன்னா 2 கண்டிஷன் இருக்கு. அப்ப m என்ற நிறை இருக்கும் போது ஒரு கண்டிஷன் இருக்கு, அடுத்தது நிறையானது இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்ப நம்ம அலைவு நம்மளுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு தொங்கவிடப்பட்ட சுருள் வந்து தொங்கவிட ஸ்ப்ரிங் பெண்டுலம். அப்ப ஸ்ப்ரிங் பெண்டுலத்தினுடைய ஃபார்முலா என்ன? T is equal to நம்மளுக்கு தெரியும் 2 pi root of m by k. ஞாபகம் இருக்கா? inertial factor by spring factor. கரெக்டா? ஓகே. இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒன்னு சொல்லியிருக்காங்க. அலைவு காலம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 4 செகண்ட் இருக்கும் பொழுது அலைவு காலம் 4 செகண்ட் இருக்கும் பொழுது எனக்கு இவ்வளவு கிடைக்குது 2 pi root of m by k அப்படின்னு சொல்லி. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல கிடைக்கக்கூடியது. அடுத்தது செகண்ட் கேஸ்ல நம்ம கிடைக்கக்கூடியது அலைவு காலம் 6 செகண்ட் is equal to 2 pi root of increased by. அப்ப பார்த்தோம்னா அப்ப m plus 4. இன்கேஸ் இங்க 10 கிலோகிராம் இருந்தா 10 plus 4 14 கொடுத்துருப்போம். நம்மளுக்கு தான் இந்த நிறை தெரியாது இல்லையா, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இன்க்ரீஸ்டு பை, அப்ப நிறையானது உயர்த்தப்படுகிறது. அப்ப m plus 4 divided by k. இது வந்து செகண்ட்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப சார் இது 2 கண்டிஷனும் கொடுத்திருக்காங்க. சொல்லுமா சார். டைம் பீரியட் 2 தானங்க சார் क्वेश्चनல இருக்கு. ஆமா சார். எங்கம்மா? ஓ 2 சாரி. ஓகே சாரி 2 seconds. இப்படி இருக்கு. m plus 5 by 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இது மாதிரி இருக்கும் பொழுது 2 கண்டிஷன் கொடுக்கும் பொழுது எனக்கு m கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா நான் டிவைட் பண்ண போறேன். அவ்வளவுதான்.
ஈக்குவேஷன் 1/2 இருக்கலாம் இல்ல 2/1 இருக்கலாம். நான் வந்து ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 ரெண்டு ஈக்குவேஷனை நான் டிவைட் பண்ணும் போது அப்ப டிவைட் பண்ண அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4/2 இஸ் ஈக்குவல் டு 2π ஓகேவா 2π root of m/k divided by 2π root of m plus 4/k. அப்ப இந்த 2π கேன்சல் ஆயிடும் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். அடுத்து சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது 2 is equal to எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா root of m/k கேன்சல் ஆயிடும். அப்ப m/m plus 4 எழுதிக்கலாமா பாருங்க. டவுட் இருக்கா பாருங்க. எழுதிக்கலாமா? Okay. Yes, sir. Taking square on both sides. அப்போ 4 is equal to m/m plus 4. கரெக்டா? அடுத்தது அடுத்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படியே போடுங்க. Therefore 4 into m plus 4 is equal to m. சொல்லுங்கப்பா. அடுத்தது என்ன? 4m plus 16. 4m plus 16 equal to m. M. Okay, good. அப்ப therefore 16 is equal to இந்த 4m இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் மைனஸா -3m sir. மைனஸ் 3m. அப்ப m is equal to நிறையானது நெகட்டிவ்ல வராது, அதனால நம்ம சப்ஸ்டிட் பண்ண 60 divided by 3 எவ்வளவு வரும் பாருங்க 5.34 sir. 5.34 sir. 34 kilogram. That's all. அப்ப நிறையானது எவ்வளவு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். m is equal to 5.3 kilogram. எழுதிக்கலாமா? ஈஸி தானே? Yes, sir. Yes, sir. நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஃபார்முலாஸ் செகண்ட்ஸ் பெண்டுலத்தினுடைய நீளம் எவ்வளவுப்பா? செகண்ட்ஸ் பெண்டுலத்தினுடைய நீளம் யாராவது சொல்ல முடியுமா? செகண்ட் பெண்டுலத்தினுடைய நீளம் எவ்வளவுப்பா இருக்கும்? கொஞ்சம் பாருங்க. 1 மீட்டர் 0.99 மீட்டர் கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 மீட்டர். அந்த பாயிண்ட்ஸ் நான் மூட்டோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस இருக்குன்னு வச்சுக்கோங்க. A simple pendulum has time period t1. The point of suspension is now to move upward according to the relation y is equal to kt square, where y is the vertical displacement. The time period now becomes t2. Then find that t1 square by t2 square. Okay, a simple pendulum. தனி ஊசல், ஊசல் மூவிங் upward. ஓகே, தனி ஊசலானது மேல் நோக்கி தனி ஊசல் எங்க இருக்குன்னா மேல் நோக்கி அக்கார்டிங். ஓகே, மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. y
அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய y is equal to kt square. K is equal to 1 meter per second square என்ற சமன்பாட்டை கொண்டு நல்லா பார்த்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அலைவு காலம் T1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, y என்பது இதுல அப்படியே எடுத்துக்கோங்க. T1 சமன்பாட்டில் இருக்கிறது. y என்பது செங்குத்து இடப்பெயர்ச்சி. ஓகே, அப்படியே அடுத்தது முடிச்சுட்டாங்க. The time period now becomes T2, then find. ஓகே, இது T2. எனவே ஆரம்பத்தில் அவருடைய இடப்பெயர்ச்சி முடிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் தனி ஊசலின் அலைவு காலம் T1. தனி ஊசலின் அலைவு காலம் T1. T1 எனில் உடனே கண்டு Tn எனில் T1 ஸ்கொயர் டிவைடட் பை T2 ஸ்கொயரை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. தனி ஊசல் இப்படிதான் இருக்கு. அப்ப தனி ஊசலுடைய சிம்பிள் பெண்டுலத்தினுடைய டைம் பீரியட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா சிம்பிள் பெண்டுலத்தினுடைய டைம் பீரியட் என்ன ஃபார்முலா சொல்லுங்க போலாம். T is equal to 2 pi root of சொல்லுங்க. ஓகே, L by G நம்மளுக்கு தெரியும். அப்ப இது காமன். அப்ப டைம் பீரியட் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருக்க ஒரு டைம் பீரியட் T1 is equal to 2 pi root of L by G அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். செகண்ட் ஒன் என்ன பண்ணுதுப்பா? டைம் பீரியட் செகண்ட் ஒன் டைம் பீரியட் என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. T2 is equal to என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த தனி ஊசல் எங்க போயிட்டு இருக்கு? மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. மேல் நோக்கி. G plus A. T2 is equal to யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க போல. T2 is equal to 2 pi root of L by G plus A. G plus A. Super. G plus A. இப்போ இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் அப்படின்னு நம்ம சொன்னா நம்மளுக்கு T1 ஸ்கொயர் is equal to 4 pi ஸ்கொயர் into L by G. அதேதான் T2 ஸ்கொயர் is equal to 4 pi ஸ்கொயர் into L by G plus A. இப்போ நம்மளுக்கு T1 ஸ்கொயர் பை நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ L எல்லாமே கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு கிடைக்கிறது T1 ஸ்கொயர் டிவைடட் பை T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு G plus A divided by G. கரெக்டா? G எவ்வளவு எடுத்துக்கலாம்? 10 எடுத்துக்கலாமா? 10 plus A divided by 10. இந்த ஏன்றது எங்க சார் கொடுத்துருக்கேன்? ஏன்னா கொடுத்துருக்கா பாருங்க. ஏன்றது எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்ம ஏ கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? தமிழ் கவனி, புரியுதா? நம்மளுக்கு ஏ கால்குலேட் பண்ணணும். உடனே நம்ம என்ன பண்ணலாம்? ஏ எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க, நல்லா கவனிச்சுங்க.
அப்ப அந்த ஏவை தான் நம்மளுக்கு மறைமுகமா கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒய்ன்னு கொடுத்துருச்சு. என்ன சார் பாருங்க ஈஸியா வந்துருச்சு. ஏன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா ஏன்றது எதுவுமே கொடுக்கல. ஆனா ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோம்? y is equal to kt square கொடுத்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? therefore y is equal to kt square. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா k is equal to 1 நம்ம எடுத்திருக்கேன். therefore y is equal to t square. ஏன்னா k ன்றது 1ன்றது அவங்களே கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. அப்ப k is equal to t square. இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? dy by dt velocity v is equal to dy by dt is equal to 2t. அடுத்தது accelerations நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப முடுக்கம் is equal to என்ன பண்ணலாம்? dv by dt is equal to நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 கிடைக்குமா? ஓகே. அப்ப 2 மீட்டர் per second square. அப்ப 2 மீட்டர் per second நம்மளுக்கு velocity கிடைச்சிச்சு, முடுக்கம். அப்ப நம்மளுக்கு முடுக்கம் கிடைச்சிச்சு. அப்ப அடுத்து நம்ம எடுத்து அப்படியே டைரக்டா எடுத்து சப்ஸ்டிட் பண்றோம். therefore is equal to 10 plus 2 divided by 10. அவ்வளவுதான். எவ்வளவு இருந்தா 12 by 10. அப்ப 12 by 10 அப்படின்னு சொன்னா 6 by 5. ஓகே கரெக்டா 0.12 0.12 எஸ் சார் 12 தான் சார் 12 அவ்வளவுதான் ஆன்சர். பாருங்க சிம்பிளா பாருங்க. இதுதான் வந்து ஹார்ட்ஸ் क्वेश्चन. உன்னை வந்து என்ன பண்ணக்கூடிய क्वेश्चंस ட்விஸ்ட் பண்ணக்கூடிய क्वेश्चंस. அப்ப டைரக்டா நம்மளுக்கு பாருங்க நம்மளுக்கு ஏன்றது நம்மளுக்கு தெரியல. அப்ப நம்ம உடனே நம்ம என்ன பண்ணலாம்? ஏ சொல்லுமா சார் 1.2 தான் சார் ஆன்சர். என்னமா 1.2 தான் சார் ஆன்சர். 1.2 சாலமானா யார் பாது சொன்னது? 1.2. ஈஸி முடிஞ்சிருச்சு. ஜி 10 கிடைச்சிச்சு. ஏ நம்மளுக்கு தேவை. அப்ப ஏன்றது இல்ல. உடனே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா வச்சுட்டு ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. டவுட் இருக்கா பாருங்க. மெத்தட் முடிஞ்சிருச்சுங்களா சார்? சொல்லுப்பா. ஜிக்கு 10 போட்டீங்களா? அதனால சார் அந்த மீனிங் எதுப்பா? ஜி வந்து 10 போட்டிருக்கீங்களா சார்? ஜி னுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியலப்பா. நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தானே அது ஜி னுடைய மதிப்பு. ஓகே சார். ஜி னுடைய மதிப்பு கான்ஸ்டன்ட் பா. ஜி இஸ் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் பா. நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் எப்பவுமே. இதை நம்ம என்ன பண்ணலாம்? 9.8 சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுனால அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 9.8 அப்ராக்சிமேட்லி 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் நம்ம எடுத்துப்போம். ஜி என்பது மாறிலி. இந்த எர்த்தினுடைய மாறிலி. எர்த்தினுடைய புவியீர்ப்பு எவ்வளவுனா 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சார் சொல்லுமா. சார் அந்த திசைவேகம் முடுக்கம் கண்டுபிடிச்சதுல சொல்லி தெரியுமா? y இங்க பாருங்க இவங்களே கொடுத்திருக்காங்களாமா. y is equal to என்ன கொடுத்திருக்காங்க? kt ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களாமா. அப்ப y is equal to kt ஸ்கொயர் அது அவங்களே கொடுத்துட்டாங்க. k என்பது மாறிலி. அந்த k னுடைய மதிப்பும் 1 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 கொடுத்துட்டு y is equal to t ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா முடுக்கம் வேணும். அப்ப முடுக்கம் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா திசை வேகத்தை கால்குலேட் பண்ணி ஆகணும். அப்ப திசை வேகம் b is equal to dy by dt. கரெக்ட் தானே? திசை வேகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா dx by dt நம்ம படிச்சிருக்கோமா? இங்க y ன்றதால dy by dt. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா therefore b is equal to d by dt of y ன்றது என்ன அப்படின்னு சொன்னா t ஸ்கொயர். அப்ப t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 2t கிடைக்கும். t ஸ்கொயர் நம்மளுக்கு தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். d by dt of x power n இருந்துச்சு அப்படின்னு சொன்னா n into x power n minus 1. அப்ப n எவ்வளவு இருக்கு? 2. n minus 1 2 minus 1 1 ஆயிடும். அவ்வளவுதான்பா. திரும்ப என்ன பண்ண போட நம்மளுக்கு முடுக்கம் வேணும். அப்ப முடுக்கம்னா dv by dt. அப்போ முடுக்கம் a is equal to d by dt of 2t. இப்ப இந்த t வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தான் சொல்லிருக்கீங்களா t power 1. இது என்ன பண்ற 2 into 1 power t into 1 minus 1 0. அப்ப இது 0 ஆயிடும். அப்ப 2 கிடைக்கும். எடுத்துக்கலாமா? புரிஞ்சுதாமா?
Yes, sir. Thank you. Next. இந்த ஃபார்மேட்லாம் கொஞ்சம் இதுதான். அடுத்தது பாருங்க. If a circular ring of radius r and mass m is oscillating about an axis passing through its edge and perpendicular to its plane, find the time period. R ஆரம் கொண்ட, நல்லா பாருங்க, இப்ப திரும்பி சொல்றேன். If a circular ring of radius r and mass m is oscillating about an axis passing through its edge and perpendicular to its plane, find the time period. R ஆரம் கொண்ட ஆரம் மற்றும் m நிறை கொண்ட வளையம் ring வளையம் oscillating about an axis passing through, okay, வளையம் edge அப்படின்னா வளையம் with axis passing through its edge. Okay. R ஆரம் மற்றும் m நிறை கொண்ட வளையம் என்ன மீனிங் பா? டேன்ஜென்சியல். என்ன மீனிங் பா? இது எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க யாராவது. ஆரம் கொண்ட m நிறை கொண்ட வளையம். ஓகே, வளையம் ஒரு பகுதியை மையம் கொண்டு அலைவு ஏற்படுத்துகிறது. அலைவு ஏற்படுத்துகின்றது. எனவே அலைவு காலம் கால்குலேட் பண்ண சொன்னோம். சார் இது மாதிரி இருக்கு சார், இது மாதிரி இருந்தா என்ன சார் பண்ணுது பாரு. ஆரம் கொண்ட, அப்ப இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்சியா நிலைமை திருப்பு திறனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா தானே? கரெக்டா? கரெக்டா தம்பி? இப்ப நிலைமை திருப்பு திறனை பத்தி நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நிலைமை திருப்பு திறன் எப்படி இருக்கு? ஒரு பகுதி. அப்ப பாத்தீங்கன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் ஒரு பகுதி. அப்ப இதனுடைய நிலைமை இதனுடைய நிலைமை திருப்பு திறன் எப்படின்னா 2 × m × r². ஞாபகம் இருக்கா? கரெக்ட் தானே? அச்சு வழியாக போனால் என்ன பண்ணலாம்? mr². ஆனா வேற ஒரு பகுதியை தொடுக்கோட்டு இன்னொரு பகுதியை வச்சு சுழச்சுன்னா 2mr². அவ்வளவுதான் கான்செப்ட், முடிஞ்சிச்சு. சார் இது மாதிரி இருக்கும்போது எப்படி சார் நான் கால்குலேட் பண்றது அப்படின்னு சொன்னா, டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாத்துங்க, 2π √of I by moment of inertia I by mgh. நல்லா பாருங்க, இது ஒரு புதுசா நீங்க இன்னைக்கு படிக்கிறது. t is equal to 2π √of I by mgh. அவ்வளவுதான். Therefore time period t is equal to 2π √of என்ன பண்ணலாம்? 2 × m × r². mgh அச்சுனா என்னது? டிஸ்டன்ஸ். அப்ப mg × r சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இஸ் ஈக்குவல் டு 2π √of 2r/g. தட்ஸ் ஆல். அப்ப டைம் பீரியட் இப்படி கேட்டாங்கன்னா 2π √of 2r/g.
சரிங்க சார். இப்ப இது அது இந்த கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு, பிரச்சனை இல்ல. அதே வந்து ஒரு தட்டுன்னு வச்சுக்கோ, டிஸ்க். டிஸ்க் என்ன பண்ணுது, எட்ஜி போறது அதே மாதிரிதான், ஒரு என்னது இதே மாதிரிதான், ஒரு பகுதியை மையமா கொண்டு. அப்ப அந்த டிஸ்க் வந்து ஒரு பகுதியை மையமா கொண்டு சுழற்சி ஏற்படுத்துது சார். அப்ப அதுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா, டிஸ்கனுடைய சுழற்சி எப்படி இருக்கு, I is equal to 3/2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், m/2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது மாதிரிதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்க சார். அதே வந்து ஒரு தண்டு இருக்கு சார். இந்த தண்டு சென்டரை வச்சுட்டு மையமாக இருக்கு, கொஸ்டின்ஸை பொறுத்து. அப்ப நம்மளுக்கு I is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும், m into L² by 12 கிடைக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா சார் இது மாதிரி இருக்கு சார், எனக்கு இப்படி இருக்கு சார். அப்ப I is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும், mL² by 3. ஓகே, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நம்மளுக்கு அங்க mgh ன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இந்த hன்றது பார்த்தா h is equal to L/2, அவ்வளவுதான். இன்கேஸ் நிலைம திருப்பு திறனை வச்சுட்டு டைம் பீரியட் கேட்டாங்கன்னா இது நம்ம ஃபார்முலா. என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஈஸி தானே? Yes, sir. Okay, that's all. Okay, today is enough. Next classல நம்ம திருப்பி வந்து இதுக்கு மீறி நம்ம தியரி பார்ட் வந்து வேவ்ஸ் நம்ம பார்க்கலாம். இது நான் காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். ரிப்பீட்டட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே போயிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்றதுல தான் இருக்கு. ஓகேவா? பிசிக்ஸ் நல்ல ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்கு. ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்களா? சார் வீக் டெஸ்ட்ல தியரி क्वेश्चंस கொஞ்சம் படிச்சுங்க சார். தியரி புரியலப்பா. தியரி क्वेश्चंस இருக்குல்ல சார், வீக் டெஸ்ட்ல கொடுக்குறோம்ல சார். ஆமாப்பா, தியரி क्वेश्चंस அது எல்லாமே நீட் பேஸ்ட் क्वेश्चंस தான் நான் கேட்டிருக்கேன். அதனால தியரி क्वेश्चंस இருக்கும், நியூமரிக்கல்ஸும் இருக்கும். 25 क्वेश्चंस அப்படின்னா நியூமரிக்கல்ஸ் ஃபுல்லாவே கேட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப தியரி क्वेश्चंस அதுல கேட்பாங்கப்பா. நம்மளுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீட் क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப 50 क्वेश्चंस இருக்கு அப்படின்னு சொன்னா கன்ஃபார்மா ஒரு 20 or 25 क्वेश्चंस இல்ல 30 क्वेश्चंस வரைக்கும் தியரி क्वेश्चंस கேட்பாங்க. அதுக்காக தான் நான் அந்த தியரி क्वेश्चंस பிராக்டிஸ்க்காக தான் தியரி क्वेश्चंस கேட்கறேன். ஓகேவா? நான் வந்து இனிமேலுக்கு வந்து நான் வைக்கும் பொழுது தியரி क्वेश्चंसும் நியூமரிக்கல்ஸும் ஒரு டெஸ்ட் வச்சிடுறேன். திருப்பி நியூமரிக்கல்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட் வச்சிடுறேன். ஓகேவா? ஓகே சார். ஏன்னா தியரி क्वेश्चंस நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் அந்த தியரி क्वेश्चंसும் அந்த நியூமரிக்கல்ஸும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம், நியூமரிக்கல்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட் நான் இப்போ இந்த போன டைம் வச்சேன் இல்லையா, அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் அதே மாதிரி இந்த ஆசிலேஷன்லயும் நியூமரிக்கல்ஸ் மட்டும் தனியா ஒரு क्वेश्चंस டெஸ்ட் வச்சிடறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது இருக்கா டிஃபிகல்டிஸ்? இது நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். அப்புறம் வேற ஏதாவது டீச்சிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். ஓகே, கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்றதுல தான் இருக்கு. ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir.